ஹாய் நண்பா, தமிழ்நாடு மின்சாரத்துறையில் கிட்டத்தட்ட 70,000 காலியிடங்கள் இருக்குது. நிலுவையில் இருக்கக்கூடிய காலியிடங்கள். இதில் முதற்கட்டமாக ஒரு 15,000 காலியிடங்களை நிரப்ப போகிறதா எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் ரீசெண்டாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் முதற்கட்டமாக நிரப்ப போகிற அந்த 15,000 காலியிடத்தில் யார் யாருக்கு என்ன மாதிரியான ஜாப் இருக்குது, அதாவது மொத்தமாக ஒரு 11 விதமான பதவிகள் இருக்குது. அந்த 11 விதமான பதவிகளுக்கான சம்பளம் என்ன படிச்சிருக்கணும், வயது வரம்பு என்ன, தேர்வு முறைகள் என்ன, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்ல போகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க, TNEBயில் 15,000 காலியிடங்களை எடுக்க போகிறாங்க. ஸோ இந்த 15,000 காலியிடங்களுக்கான கல்வி தகுதி, வயது வரம்பு, சம்பளம், தேர்வு முறை, ரொம்ப முக்கியமான விஷயமே செலெக்ஷன் ப்ராசஸ். நேரடியாக TNEB மூலமாக செலக்ட் பண்ண போகிறாங்களா இல்லை TNPSC மூலமாக செலக்ட் பண்ண போகிறாங்களா, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால் நான் இந்த ஒரு வீடியோவை ரெடி பண்ணியிருக்கேன். இந்த டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா 15,000 காலியிடங்களில் எக்ஸ்பெக்டட் வேகன்சி அப்படிங்கிற கேட்டகரியில் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் கூடிய விரைவில் வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் தான் எக்ஸாக்டாக எவ்வளவு காலியிடங்கள் இருக்குது, அது எந்தெந்த ஜாப்பில் எவ்வளவு காலியிடங்கள் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெரியும். ஸோ அப்ராக்சிமேட்டாக ஒரு பதவிகளில் என்ன மாதிரியான காலியிடங்கள் இருக்கலாம் அப்படிங்கிறத பொறுத்து கம்ப்ளீட்டாக நான் இந்த பிடிஎஃப்பை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா ஃபேஸ் 1 கேட்டகரி, அதாவது முதற்கட்டமாக ஒரு 15,000 காலியிடங்களை நிரப்ப போகிறதா சொல்லியிருக்காங்க. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, ஆல்ரெடி ஒரு 5,000 சம்திங் வேகன்சி கேங்மேன் அப்படிங்கிற ஜாபுக்கான வேகன்சி ஏற்கனவே கடந்த ஆட்சியிலே பார்த்தீங்கன்னா கணக்கிட்டு இருந்தாங்க. கணக்கிடப்பட்ட அந்த காலியிடங்களுக்கு அப்ரூவல் கொடுக்காம அது இன்னும் வெயிட்டிங்லேயே இருக்குது. அப்போ கேங்மேன் வேகன்சியை நம்ம இன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா 15,000 காலியிடங்கள் ப்ளஸ் கேங்மேன் வேகன்சி கிட்டத்தட்ட ஒரு 5,000 ப்ளஸ் வேகன்சி ரெண்டையுமே சேர்த்து பார்க்கும்போது முதற்கட்டமாக 20,000 காலியிடங்களை நிரப்புறதுக்கு அதிகப்படியான சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த 20,000 காலியிடங்களில் என்ன மாதிரியான ஜாப்லாம் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். மொத்தமாக 11 விதமான பதவிகள் இருக்குது. ரொம்ப முக்கியமான பதவி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபீல்டு அசிஸ்டன்ட், கள உதவியாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம அதிகபட்ச வேகன்சிஸ் இதில் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஏன்னா மொத்தமே 15,000 காலியிடங்கள், அதில் தமிழ்நாடு முழுவதும் ஒரு 12,000 ப்ளஸ் காலியிடங்கள் இந்த ஃபீல்டு அசிஸ்டன்ட் கேட்டகரியில் மட்டுமே பெண்டிங்கில் இருக்குது. ஸோ அதனால் ஹியூஜ் நம்பர் ஆஃப் வேகன்சிஸ் இந்த ஃபீல்டு அசிஸ்டண்ட்டில் ஃபில் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. அண்ட் இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இன்க்ளூடிங் அசஸர், அதாவது மதிப்பீட்டாளர் ஜாபும் இந்த ஃபீல்டு அசிஸ்டன்ட் கேட்டகரிக்குள்ளே தான் வருது. அதாவது அது எல்லாத்தையுமே சேர்த்து தான் அப்ராக்சிமேட்டாக ஒரு 12,000 ப்ளஸ் வேகன்சிஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மதிப்பீட்டாளர் ஜாபு கடந்த முறை எப்போ வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 2019ஆம் ஆண்டில் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் வெளியிட்டிருந்தாங்க. இந்த மதிப்பீட்டாளர் ஜாப் சம்மந்தமாக தமிழ்நாடு ஜென்ரேஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் கார்பரேஷன் லிமிட்டட்லேருந்து 2019ஆம் ஆண்டு ஒரு அப்ஸ்ட்ராக்ட் வெளியிட்டிருந்தாங்க. அதில் இந்த மதிப்பீட்டாளர் ஜாப் பற்றின சம் இன்ஃபர்மேஷன் போட்டிருந்தாங்க. பர்டிகுலராக இந்த ஜாபுக்கு டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம், டிகிரியில் இன்ஜினியரிங் அல்லாத கேண்டிடேட் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. அதாவது ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காமர்ஸில் டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணக்கூடிய ஒரு ஜாப் தான் மதிப்பீட்டாளர் அப்படிங்கிற ஜாபுங்க. அடிஷ்னலாக சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும் அண்ட் ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் 2019 அப்டேட் பண்ணியிருந்தாங்க. சரிங்களா, இப்போ இந்த ஜாபும் நிலுவையில் இருக்குது, இதற்கான காலியிடங்களும் நிலுவையில் இருக்குது. ஸோ அது எல்லாம் சேர்த்து தான் மல்டி பர்பஸ் ஃபீல்டு அசிஸ்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் ஒரு 12,000 ப்ளஸ் காலியிடங்கள் இருக்கிறதா நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட், இது எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் ஓகேவா, ஒரு 900 ப்ளஸ் காலியிடங்கள் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர், ரொம்ப முக்கியமான காலியிடங்கள். அசிஸ்டன்ட் இன்ஜினியரில் எப்படி பார்த்தாலும் ஒரு 500 ப்ளஸ் வேகன்சிஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். இந்த நான் சொல்கிறது எல்லாமே இந்த 15,000 காலியிடங்களில் ஒரு 500 காலியிடங்கள் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் கேட்டகரியில் எடுக்கலாம் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பு. அதுவுமே மோஸ்ட்லி எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் அதிகப்படியான காலியிடங்கள் இருக்கும். ஒரு 500 ப்ளஸ் காலியிடங்கள் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது. ஜூனியர் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 400 ப்ளஸ் வேகன்சிஸ் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டில் மெக்கானிக்கலில் ஒரு 200 ப்ளஸ் வேகன்சி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் மெக்கானிக்கலுக்குமே வேலைகள் இருக்குது, ஒரு 200 ப்ளஸ் வேகன்சிஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் இன்ஜினியர் சிவில் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு 100 ப்ளஸ் வேகன்சிஸ் நம்ம எதிர்பார்க்கலாம். அண்ட் தென் டெஸ்டர் கெமிக்கல், இந்த ஜாப் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களான்னு எனக்கு தெரியலை. இந்த ஜாப்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8 வருஷம் 9 வருஷத்துக்கு முன்னாடி ஃபில் பண்ண ஜாபுங்க. அதுக்கப்புறம் ஃபில்லே பண்ணலை. சரிங்களா, ஸோ இந்த டெஸ்டர் கெமிக்கல் செக்ஷன்லேயுமே ஜாப் ரோல் ஒரு 90 ப்ளஸ் காலியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்கலாம்.
அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ஏஏஓ அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த அக்கௌண்ட்ஸ் ரிலேட்டடான ஆஃபீஸர் ஜாபுக்கும் ஒரு 40+ காலிடங்களை நம்ம எதிர்பார்க்கலாம். ஆல்ரெடி அதாவது கடந்த ஆட்சியில் வந்து பார்த்தீங்கன்னா கேங்மேன் ஜாபுக்கு அப்ரூவல் கொடுக்காம பெண்டிங்லேயே இருக்குது. அது ஒரு 5000+ வேகன்சிஸ். அப்போ இந்த கேங்மேன் ஜாபுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நான் சொன்ன மாதிரி எலக்ட்ரிசிட்டி மினிஸ்டர் சொன்ன அந்த 15000 காலிடங்கள் ப்ளஸ் அதை ஃபாலோ பண்ணி கேங்மேன் ஜாபும் அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா ஒரு 20,000+ காலிடங்கள் டிஎன்இபியில் மட்டும் வரப்போகுது. இந்த ஜாபுக்கான வயது வரம்பு என்ன? எல்லா ஜாபுக்குமே குறைந்தபட்சம் 18 வயது கம்ப்ளீட் ஆகிருக்கணுங்க. அதிகபட்சம் 32 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். இதை ஃபாலோ பண்ணி நம்ம தமிழக கவர்மெண்ட் அரசு வேலை வாய்ப்பு இல்லையா, இது எல்லாமே வந்து பெர்மனன்ட் பேசிஸில் தான் எடுக்க போகிறாங்க. கான்ட்ராக்ட் கேட்டகரி கூட கிடையாது. எக்ஸாம் வச்சு பெர்மனன்ட் பேசிஸ் தான் எடுக்க போகிறாங்க. ஸோ அதனால் நம்ம தமிழகத்தில் வரக்கூடிய அந்த ஏஜ் ரிலாக்ஸேஷன் எஸ்சி எஸ்டியாக இருக்கட்டும், பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி இவங்க எல்லாருக்குமே தமிழ்நாடு கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி ஏஜ் ரிலாக்ஸேஷன் கூட இருக்குதுங்க. சம்பளம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் ஜாபுக்கெலாம் பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து ஆரம்ப காலத்திலே ஒரு 60,000 65,000 ரூபாய் வரைக்கும் நம்ம இந்த ஒரு ஜாப் மூலமாக சேலரி எடுக்கலாம். டெக்னிக்கல் கேட்டகரியில் வரக்கூடிய வேலைகளுக்கெல்லாம் ஒரு 50,000 55,000 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். ஃபீல்டு அசிஸ்டன்ட் கள உதவியாளர் ஜாபுக்குமே கூட அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து தான் சொல்கிறேன். பேசிக் பே போட்டிருக்காங்க. அதை ஃபாலோ பண்ணி ஒரு 10,000 15,000 ரூபாய் நீங்கள் அலவன்சஸ் ஆட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நான் சொல்கிற கால்குலேஷனில் சம்பளம் கிடைக்கும். கேங்மேன் ஜாபுக்கும் மந்த்லி அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து ஒரு 30,000 35,000 ரூபாய். அதுக்கப்புறம் இளநிலை உதவியாளர் நான் சொன்ன மாதிரி அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்லையும் வேலைகள் இருக்குது. சரிங்களா? இந்த ஜாபுக்கான சம்பளமே ஒரு 30,000 35,000 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். மதிப்பீட்டாளர் ஜாபுமே வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி ஸ்டாண்டர்டில் கேட்டிருக்கிறதுனால அதனுடைய சம்பளமே கிட்டத்தட்ட ஒரு 30,000 35,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு அலவன்சஸ் எல்லாமே சேர்த்தே வரும். டெஸ்டர் கெமிக்கல் ஜாபுக்கு கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபாய் வரைக்கும் அலவன்சஸ் சேர்த்து ஏர்ன் பண்ணலாம். அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் லெவல் ஜாபுக்குலாம் பேசிக் பே, இது வந்து அதிகப்படியான சம்பளம் கொடுக்கக்கூடிய ஒரு வேலை வாய்ப்பு தான் இந்த அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ஜாபுங்க. ஸோ இதற்கு பேசிக் பே அலவன்சஸ் எல்லாமே சேர்த்து ஆரம்ப காலத்தில் 70,000 80,000 ரூபாய் வரைக்கும் ஏர்ன் பண்ணலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் பிசி முஸ்லீம், எம்பிசி, டிஎன்சி, எஸ்சி எஸ்டி, பர்சன் வித் டிசபிலிட்டி, எக்ஸர்விஸ்மென் இவங்க எல்லாருக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆஸ் பர் டிஎன் கவர்மெண்ட் நார்ம்ஸை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்க. இது எல்லாமே அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன், ஒரு ஜாபுக்கும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் வந்த உடனே அதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இப்போ குவாலிஃபிகேஷன் கல்வி தகுதி என்னென்ன அப்படிங்கிறத 1 by 1 சொல்கிறேன் பாருங்கள். 10th பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா கேங்மேன் ஜாபுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதுவுமே வந்து எக்ஸ்பெக்டட் தான். ஏன்னா எதனால் சொல்கிறேன் அப்படின்னா நான் வந்து எல்லா இன்ஃபர்மேஷனுமே இதுக்கு முன்னக்கூட்டி கேங்மேன் ஜாப் எடுத்திருப்பாங்க இல்லையா, அதில் 10th பாஸ் படித்தவங்க எலிஜிபிள் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருந்தது. அதை வச்சு தான் நான் இந்த இடத்துல சொல்கிறேன். உங்களுக்கு கேங்மேன் ஜாப் வந்து பல்க் வேகன்சி அதுலேயுமே இருக்குது. ஸோ அது வந்து இந்த முறை வருது அப்படின்னா அதில் ஒரு சில சேஞ்சஸ் கூட கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஓகேவா? ரெண்டாவது ஜாப் வந்து ஃபீல்டு அசிஸ்டன்ட் கள உதவியாளர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜாபுக்கு ஐடிஐ படிச்சிருக்கணும். குறிப்பாக இதில் எலக்ட்ரீஷியன் ஐடிஐயில் முடிச்சிருக்கிறவங்களுக்கும் வயர்மேன் ஐடிஐயில் முடிச்சிருக்கிறவங்களுக்கும் நிறைய வேகன்சிஸ் இருக்குது. அண்ட் தென் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் டிப்ளமோ கேட்டகரியில் படித்தவங்களுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிங்க. அதில் எலக்ட்ரிக்கலில் வேலை வாய்ப்பும் மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் மட்டும்தான் வேலை வாய்ப்பு இருக்கும். 3 years டிப்ளமோ எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் படித்தவங்க அப்ளை பண்ணுறதுக்கு டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் எலக்ட்ரிக்கல் வேலைகள் இருக்குது. மெக்கானிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் படிச்சிருக்கீங்கன்னா டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் மெக்கானிக்கல் ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அசிஸ்டன்ட் இன்ஜினியர் அது எந்த டிசிப்ளினில் கேட்டிருக்காங்க? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிடெக்கில் எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட் படித்தவங்க அந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். மெக்கானிக்கல்னால் பிடெக் மெக்கானிக்கல் எடுத்து படிச்சிருக்கணும். சிவில் அப்படின்னா சிவில் எடுத்து படிச்சிருக்கணும். அதே மாதிரி ஜூனியர் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து காலியிடங்கள் இருக்குது. அதில் பிகாம் படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மதிப்பீட்டாளர் ஜாபுக்கு 2019 வந்திருக்கக்கூடிய அப்ஸ்ட்ராக்டில் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாங்க. ஆனால் இந்த ஜாபுக்கு இப்போ நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அப்படின்னா எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ மதிப்பீட்டாளர் ஜாப்பில் குவாலிஃபிகேஷனில் சில திருத்தங்கள் கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸில் டிகிரி படித்த ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் இல்லைனா காமர்ஸில் டிகிரி படித்த கேண்டிடேட் அப்ளை பண்ணக்கூடிய ஜாபு இந்த மதிப்பீட்டாளர் ஜாப். சரிங்களா? டெஸ்டர் கெமிக்கல் ஜாபுக்கு பேச்சுலர் ஆஃப் சயின்ஸில் கெமிஸ்ட்ரி எடுத்து படிச்சிருந்தாலோ இல்லை டிப்ளமோ கெமிஸ்ட்ரி எடுத்து முடிச்சிருந்தாலோ அப்ளை பண்ணிக்கலாங்க. அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் லெவல் ஜாபுக்கெலாம் டிகிரி முடிச்சுட்டு அதை ஃபாலோ பண்ணி சார்ட்டர்ட் அக்கௌண்ட் இல்லைனா சிஎம்ஏ நீங்கள் காஸ்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்ட்ஸ் நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். அப்படி முடிச்சிருந்தால் மட்டும்தான் அசிஸ்டன்ட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபீஸர் ஜாபுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இதை மாதிரி ஒரு 11 விதமான பதவிகளில் 15,000 20,000 காலியிடங்களை நிரப்ப போகிறாங்க டிஎன்இபியில். ஸோ இந்த ஜாப்லாம் எதன் மூலமாக ஃபில் பண்ண போகிறாங்க? அடுத்த கட்டமாக நம்ம பார்க்க போகிறது அதுதான். டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வச்சு தான் இந்த ஒரு ஜாபை ஃபில் பண்ணுறதுக்கு 99% வந்து வாய்ப்பு இருக்குது. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா கடந்த முறை
டிஎன்இபியில் வரக்கூடிய வேலைவாய்ப்புகள் எல்லாமே டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் 1-2 காலி இடங்களை ரொம்ப அதிகம் அப்படின்னு சொல்ல முடியாது, பட் வேகன்சி நிறையவே இருக்குது. சரிங்களா, அது எல்லாத்தையுமே டிஎன்பிஎஸ்சி மூலமாக கடந்த முறை வந்து கொஞ்சம் காலி இடங்களை போட்டிருந்தாங்க. அதனால் இந்த முறையுமே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் ஃபில் பண்ணுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை 1% சான்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, டிஎன்இபியிலிருந்து அஃபீஷியலாக ரெக்ரூட்மெண்ட்டை ரிலீஸ் பண்ணி 15,000 காலி இடங்களை பல்காக ரிலீஸ் பண்ணி டிஎன்இபி மூலமாக கூட எக்ஸாம் வச்சு கேண்டிடேட்டை ஃபில் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. பட் அது ஒரு 1% சான்ஸ் தான். சரிங்களா, ஸோ இன்கேஸ் டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஃபில் பண்ண போகிறாங்க அப்படின்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியர், அதில் மெக்கானிக்கல், சிவில் இந்த மாதிரியான ஜாப்லாம் டிஎன்பிஎஸ்சியில் கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் மூலமாக ஃபில் பண்ணுவாங்க. அதே மாதிரி டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் ஜாபுக்குமே கம்பைன்ட் டெக்னிக்கல் சர்வீஸ் எக்ஸாம் டிப்ளமோ ஸ்டாண்டர்டில் கேட்பாங்க. சரிங்களா, மல்டி பர்பஸ் ஃபீல்டு அசிஸ்டன்ட் ஜாப் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த முறை டிஎன்பிஎஸ்சி மூலமாக குறிப்பிட்ட காலி இடங்களை எக்ஸாம் அதற்கான எக்ஸாம்லாம் வச்சுருந்தாங்க. இந்த முறையும் அதுதான் ஃபாலோ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இதில் கேங்மேன் ஜாபும் அதுக்கப்புறம் மதிப்பீட்டாளர் ஜாபுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் கண்டிப்பாக இந்த ஜாப் டிஎன்பிஎஸ்சி மூலமாக தான் ஃபில் பண்ணுவாங்களா இல்லை டிஎன்இபி மூலமாக ஃபில் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே வந்து ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கல. பட் மோஸ்ட்லி நான் சொன்ன மாதிரி டிஎன்பிஎஸ்சி மூலமாக ஃபில் பண்ணுறதுக்கு 99% சான்ஸ் இருக்குது. இல்லை இந்த 1% சான்ஸ் என்ன அப்படின்னா டிஎன்இபி மூலமாக டேரெக்டாக நோட்டிஃபிகேஷனை ரிலீஸ் பண்ணி ஃபில் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த காலியிடங்கள் எல்லாமே நான் அப்ராக்சிமேட்டாக கடந்த முறை வந்திருக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்புகள் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளவு காலியிடங்கள் இருக்குது அப்படிங்கிறத எக்ஸாக்டாக ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு கணக்கெடுத்து அதிலிருந்து நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ குவாலிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 10th படித்தவங்கலேருந்து டிப்ளமோ, ஐடிஐ, எனி டிகிரி, பிஇபிடெக்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே வேலை வாய்ப்புகள் இருக்குதுங்க. ஸோ குறிப்பாக பிஇபிடெக்கில் வந்து பர்டிகுலராக 1-2 டிசிப்ளின் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக இதில் மதிப்பீட்டாளர் ஜாபுக்கு எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கன்னா அதில் ஒரு நல்ல வேகன்சிஸும் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அது ஒரு நல்ல வாய்ப்பு அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஒரு லிங்க் தரேன், ஃபஸ்ட்டு கமெண்ட்லையும் கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் கிளிக் பண்ணி நம்ம வெப்சைட்டில் இந்த ஒரு டீட்டெயில்ஸை கம்ப்ளீட்டாக ஒரு ஆர்டிக்கலாக எழுதியிருக்கேன், ஃபுல்லாகவே படித்து பாருங்கள். ஸோ இது சம்மந்தமாக இன்னும் அடுத்தடுத்து வேறு எந்த மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அப்கமிங்கில் டிஎன்இபியில் வரக்கூடிய நோட்டிஃபிகேஷன் ஒன்று விடாமல் மிஸ் பண்ணாமல் நம்ம சேனலில் வீடியோ போட்டுருவோம். எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது எல்லா தகவலையுமே நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் கட்டாயம் ஷேர் பண்ணி கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் ஒரு நல்ல வேலைவாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.